பவதாரிணி உள்ளிட்ட பல பிரபலங்கள் தொடர்ந்து புற்றுநோயால் மரணம் அடைந்து தகவல் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வரும் சூழலில் 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் ஆண்டுக்கு 14 லட்சம் புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதே ஆண்டு 9 லட்சம் புற்றுநோய் மரணங்களும் பதிவாகியுள்ளன. பெருமளவில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களுக்கு காரணம் என்ன? புற்றுநோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் என்னென்ன சிகிச்சைகள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணரிடம் பேசியபோது பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சுட்டி காட்டுகிறார். வணக்கம் சார். இப்போ வணக்கம். இப்போ WHO வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இல்லையா? சொல்லுங்க. 14 லட்சம் பேருக்கு 2022 வருஷ நிலவரப்படி 14 லட்சம் பேருக்கு இந்தியால வந்து கேன்சர் இருக்கிறதா கண்டுபிடிச்சதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது சார். சொல்லுங்க. இந்த கேன்சர் வந்து இந்த அளவுக்கு அதிகமா வர்றதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து இட்ஸ் a very big question, பெரிய கேள்வி. இது வந்து ஒரு காரணம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கு. நான் வந்து இருக்கிறது அந்த டேட்டா வச்சு நான் சொல்றேன், இது வரைக்கும் ப்ரூவ் பண்றது வச்சு சொல்றேன்னா இது வந்து ஒரு பரம்பரை மூலமா வரலாம். ஒண்ணு ஹெரிடிட்டரியா வரலாம். ஹெரிடிட்டரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றுச்சூழல், அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச், அது நிறைய இம்பாக்ட் இப்போ ஆயிருக்கு. என்விரான்மெண்ட் வந்து ஏர் பொல்யூஷன் வரும், நம்ம சாப்பிட்ற உணவு இது வந்து முறைகள். இப்போ காய்கறி பழங்கள் அந்த ஃபைபர் எல்லாம் போச்சுன்னா கேன்சர் வர்றதுக்கான இது வந்து கம்மி. இப்போ யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப அபூர்வமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வருஷக்கணக்கா அது அந்த மாதிரி போகும்போது நார்ச்சத்து கம்மியா இருக்கும்போது வயிற்று அந்த குடல் பகுதியில வந்து கேன்சர் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஆமா, அனிமல் ஃபேட்டும்பாங்க, நான்வெஜ் ஃபேட்டு, அது அதிகமாக உண்றது, கம்மியா வெஜிடபிள் சாப்பிடுறது, இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப தெரியல, அது ஒரு ஸ்டடி பண்ணாதான் தெரியும். அதாவது இப்ப வெளியில காத்துல வந்து ஒரு விதமான கதிர்வீச்சு இருக்கும், ஜென்ரலாவே இருக்கும். அது ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அது வந்து மேல போயிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எந்த அளவுக்கு தெரியல. இப்போ இந்த ரேடியேஷன் எதனால டாக்டர் அதிகமாகுது? நம்ம மொபைல் போன், ஆமா எல்லாமே சொல்லலாம். ஆல் அந்த நெட் ஆக்டிவிட்டிஸ், மொபைல், எவ்ரிதிங் எல்லாமே இப்போ ஆன்லைன் தானே. இப்போ அது எல்லாமே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம இப்போ காத்துல போயிட்டு இருக்கும். அது டிரான்சாக்ஷன் போயிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பாசிபிள் திங். அது நான் வந்து அடிச்சு சொல்லல, அது வந்து ஒரு பாசிபிள். அதாவது இதெல்லாம் இருக்கலாம். ஆமா, இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருக்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ்டு, இப்ப ஜாஸ்தியா இருக்கிறது இந்த குடிப்பழக்கம். ஆண்கள்ல பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கிற பழக்கமும் குடிப்பழக்கம் இருந்ததுன்னா அது நிறைய கேன்சர் வர்றதுக்கான காரணங்களா அமைஞ்சிரும். அது இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆல்கோஹால் டெஃபினட்டா ஜாஸ்தியா இருக்கு முன்ன விட. இப்போ புகைப்பிடிக்கிறது, ஏர் பொல்யூஷன், இது 2 தான் காரணம். இப்ப நுரையீரல்ல கேன்சர் வருது 85%, 85% இந்த காத்து மாசுத்தன்மையும் ஸ்மோக்கிங் தான். 85% பாருங்க. இப்போ காற்று மாசுத்தன்மை கட்டுப்பாடு இருந்து ஸ்மோக் பண்ணாம இருந்தா நுரையீரல் கேன்சர் 85% நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம கையிலேயே இருக்கு, நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனா அது நடக்க மாட்டேங்குது, ஜாஸ்தி தான் ஆகுது. ஏன்னா நுரையீரல் கேன்சர் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமான ஒண்ணு. அது 15% இருந்து 25% தான் குணமாறாங்க. ஆரம்ப நிலையில வந்தா காப்பாற்ற முடியுது. நிறைய பேர் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல வர்றாங்க. இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி, இந்த யூரோப்பியன், US எல்லாம் இது தெரிஞ்சுக்கிட்டு எஜுகேட்டட் பீப்புள், அங்க லிட்ரஸி ரேட் ஜாஸ்தி. அங்கெல்லாம் ஸ்மோக்கிங் கம்மியாயிட்டு அங்க லங் கேன்சர் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. பட் இந்தியாவில் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. அதே மாதிரி அந்த புகையில ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஜர்தா போடுறது, அந்த இதை ஈவன் தோ அது பேன் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து மறைமுகமா அது எடுக்கிறாங்க. நார்த் இந்தியாவில ரொம்ப ஜாஸ்தி. அது அந்த புகையிலே இப்ப போடுறாங்க, அதெல்லாம் பேன் ஆகல. இப்போ அந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க. வெத்தலை பாக்கு இஸ் நத்திங், ஒன்னும் பண்ணாது. அதோட புகையில சேர்த்து போடுவாங்க. அது வந்து தலைக்கும் கழுத்துக்கும் வந்து கேன்சர் வரும். அது ரொம்ப காமன். இந்தியாவில் அதான் ஜாஸ்தி, மற்ற கண்ட்ரீஸ் விட இந்தியாவில் அது ஜாஸ்தி.
ஸோ அந்த புகையிலை பழக்கம், அந்த ஸ்மோக்கிங் இல்லாத புகையிலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அது வந்து வாய்ப்பகுதி, தொண்டை பகுதி, உணவு குழல், வயிற்றுல எல்லாம் நிறைய கேன்சர் வரும். அதோட ஆல்கஹால் சேர்த்தா இன்னும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ரிஸ்க். அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லி, இந்த ஒழுக்கமா இருக்கிறது. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இப்போ வந்து மத்திய பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் அது. நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில ஒரு விதமான வைரஸ்னால கேன்சர் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தடுப்பூசி திட்டம் ரொம்ப 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 நல்ல திட்டம். நாங்க கேன்சர் டாக்டர்கள் எல்லாம் எப்போ வரும்னு எதிர்பார்த்தது, வரவேற்கிறோம். அது வந்து அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில அந்த வைரஸ் போச்சுன்னா, வைரஸ்னால அது கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து எல்லாரும் வேக்சின் போட்டாங்கன்னா நல்லாவே குறையும். அது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய்க்கு அப்புறம் அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில தான் அவங்களுக்கு கேன்சர் வருது. நம்பர் 1. முன்னாடி அது நம்பர் 1 இருந்தது. இப்போ வந்து பெண்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி கேன்சர் செர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, CERVIX. ஸோ இந்த HPV-ன்ற ஹியூமன் பாப்பிலோமா வைரஸுக்கு வேக்சின் இப்போ ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு அரசாங்கமே எடுத்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுல வந்து ப்ரிவென்ட் ஆகி கம்மி ஆகணும், அது எதிர்பார்க்கிறோம். இந்த சர்விக்கல் கேன்சரை வந்து வேக்சின் போட்டா தடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. இதே மாதிரி மத்த ஏதாவது கேன்சருக்கு இந்த மாதிரி வேக்சின் இருக்கா சார்? இப்போ கல்லீரலுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C-னால வருது. அதுக்கு ஆல்ரெடி வேக்சின் இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. சோ குழந்தைங்களா இருக்கும் போதே போடணும். ஆமா, குழந்தைங்கள போட்டுருவாங்க அது டோஸ். அது ஃபர்ஸ்ட் பிறக்கும் போதே அந்த வேக்சின் ஷெட்யூல்ல இதெல்லாம் இருக்கும், போட்டுருவாங்க. ஆனா ஈரல் கேன்சர் வந்து இந்த வைரஸ் தவிர ஆல்கஹால் எடுக்கிறதும், சக்கரை வியாதினால சில கொழுப்பு டெபாசிட் நடக்கும் ஈரல்ல, அதனால கேன்சர் வருது. அது ஜாஸ்தி இருக்கு. அது ப்ரிவென்ட் பண்றது கொஞ்சம் சிரமம். ஆனா சக்கரை வியாதி கட்டுப்படுத்திட்டு கொழுப்பு சத்து வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுவும் நம்ம தவிர்க்கலாம். இப்போ ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் கல்லீரல் புற்றுநோய் வருதுன்னா அது எதனால சார் இருக்கும்? அது இந்த மாதிரி நான் சொன்னதுதான் காரணம். இப்போ ஆல்கஹால் எடுக்க மாட்டார், அவருக்கு சக்கரை வியாதி இருக்கும். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்லுவாங்க, NAFLD இன் ஷார்ட். ஆல்கஹால் எடுக்காம கல்லீரல்ல கொழுப்பு சத்து பதியும். அது நாளடைவில் அது வந்து கேன்சர் செல்லா மாத்திரும் கல்லீரல் செல்ல. அதுதான் காரணம். அது ஆல்கஹால் இல்லாம கல்லீரல் கேன்சர் வர்றதுக்கு. ஓகே சார். இப்ப வந்து 1970ல இருந்து பாக்கும்போது இப்ப கேன்சர் சர்வைவல் ரேட் வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா இன்னொரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க சார். ஆனாலும் இந்த 14 லட்சம் பேருக்கு வந்த கேன்சர்ல 9 லட்சம் கேன்சர் மரணங்களும் பதிவாகி இருக்கு 2022. சோ எதனால அது இவ்வளோ வந்து அட்வான்ஸ்டு மருத்துவ முறைகள் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, நம்ம வளர்ச்சி வந்திருக்கு, இருந்தாலும் எதனால இந்த மரணங்களை தடுக்க முடியல சார்? இது வந்து கேன்சர் கண்டுபிடிக்கும் போது அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அது பொறுத்து தான் கேன்சர் சர்வைவரா நம்ம மாத்த முடியும். ஸோ கேன்சரை வந்து மருத்துவர்கள் அதை சஸ்பெக்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி ஏர்லி ஸ்டேஜ், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டோம்னா அது குணப்படுத்துற வாய்ப்பு மிக மிக அதிகம். தேர்ட் ஸ்டேஜ் போச்சுன்னா பாதி அளவு குறைஞ்சிரும். ஃபோர்த்து போயிடுச்சுன்னா ஐ கேன் சே ஒரு 5% சான்ஸ் தான் குணப்படுத்துறதுக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில, நம்ம இந்தியாவில், எஸ்பெஷலி சவுத் ஆர் எனிவேர், தேர்ட் ஃபோர்த் தான் ரொம்ப பல்க் வர்றாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இது இப்போ வந்து எந்த ஒரு இப்போ கேன்சர்ன்றது இந்த ஒரு சிம்டம், இப்போ தலைவலி வந்தா கேன்சர்னு நம்ம டைரக்டா சொல்லிட முடியாது, வயிற்றுல வந்தா சொல்ல முடியாது. ஸோ ஆரம்பிக்கும் போது சாதாரண வியாதியோட அறிகுறிகள் மாதிரி தான் இருக்கும். அது வந்து அதுக்குண்டான வைத்தியம் கொடுத்து சரியாகலையா, கேன்சருக்கான இன்வெஸ்டிகேஷன் இவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடணும், பரிசோதனைகள் ஆரம்பிச்சுட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அது போக போக நடக்கும். இப்போ நிறைய வந்திருக்கு, இப்போ கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான இது நிறைய வந்திருக்கு இப்போ. ஸோ இது வந்து கேன்சரை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமா மரணங்கள் தவிர்க்கப்படலாம். கேன்சர் சர்வைவர் இன்னும் மேல போவாங்க. தேர்ட் ஃபோர்த் வருதுனாலதான் நம்ம வந்து சர்வைவர் வந்து பண்ண முடியல. நம்ம அவங்களுக்கு ஒரு சர்வைவல் கொடுக்க முடியுது, ஆனா நார்மல் சர்வைவல் வரமாட்டாங்க. ஒரு 2 வருஷம் கொடுக்க முடியுது, சில பேர் 5 வருஷம் வாழ்றாங்க, அந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமே தவிர நார்மலா அவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்பேனோ அது வரமாட்டேங்குது. இது வந்து 4th ஸ்டேஜுக்கு நிச்சயம் பொருந்தும், தேர்டு வந்து ஒரு 50% பொருந்தும்.
இப்ப நிறைய பிரபலங்கள் இப்ப பவதாரணி இவங்க எல்லாம் கூட இவ்வளவு செலிபிரிட்டிஸா இருந்தா கூட இவங்க கேன்சர்னால இறந்து போறாங்க சார். சோ எப்படி இவ்ளோ இப்ப வந்து கடைசி ஸ்டேஜ்ல தான் நம்ம மக்கள் வந்து கேன்சரை கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு காரணம்னு சொல்றீங்க இல்லையா? சோ இந்த கேன்சர் வந்து இப்ப நமக்கு எந்த மாதிரி நம்ம சாதாரண அறிகுறிகளை கூட நம்ம எதை மிஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா நம்ம கேன்சர் டெஸ்ட கன்சிடர் பண்ணலாம்? ஜென்ரலா வந்து ஒரு புண்ணு ஆறல, ரொம்ப நாள் ஆறல அப்படின்னா பார்க்கணும். சரி. ரொம்ப நாள் இருமல் இருந்துகிட்டே இருக்கு, எந்த வைத்தியத்துக்கும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் டிபி இல்ல, ஆனா இருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அது பார்க்கணும். அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபீவர் வந்துட்டே இருக்கு, சரியாக மாட்டேங்குது, அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் மலம் போகும்போது இரத்த கசிவு, இது வந்து சாதாரணமா மூலத்தினால வரலாம், ஆனா கேன்சர்னாலையும் வரும். உள்ள வந்து நம்ம அது பரிசோதனை செஞ்சுக்கணும். அது பசி இல்லாம இருக்கு, எடை குறைஞ்சிட்டே போகுது, கேன்சர் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இதுதான் மெயின். இது தவிர பொதுவா ஒண்ணு நான் சொல்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொந்தரவும் 2 வாரம் மேல இருக்கு அப்படின்னாலே இதற்குண்டான பரிசோதனை ஆரம்பிக்கிறது நல்லது. இப்ப வயிற்று வலி போனோம்னா 200 பேர்ல ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, 199 பேருக்கு இருக்காது. சாதாரண அசிடிட்டி, அஜீரணம், அதுக்குண்டான வைத்தியம் கொடுத்து சரியாகல அப்படின்னா உடனே ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பரிசோதனை பண்ணிக்கணும். அந்த மாதிரி நாள்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னால கேன்சர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். 15 நாள் முதல் 1 மாசம் வச்சுக்கலாம் எந்த ஒரு சிம்டமாவும். இப்ப தலைவலின்னா ஒரு சாதாரண தலைவலி தான் வரும், ஸ்ட்ரெஸ்னால வரும், திருப்பி வருது, அது பரிசோதனை பண்ணா உடனே வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், பிரெயின் டியூமரா இருக்கலாம், அது கூட தலைவலி தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒரு பரிசோதனை நம்ம வந்து விளக்கம் கூறணும். இப்போ ஒரு வர நோயாளிகள் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம முறையா சொன்னோம்னா நிச்சயமா நோயாளிகள் சம்மதிப்பாங்க இதுக்கெல்லாம். சார் அடுத்தபடியா இப்ப இந்த கேன்சர் இப்போதைக்கு நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கோம், ஆனா வந்து நமக்கு ஃபியூச்சர்ல கேன்சர் வரக்கூடாது இல்ல அந்த மாதிரி கான்சியஸா இருக்கு, எல்லாருக்குமே கேன்சர் தவிர்க்கணும் தானே. சோ அவங்க வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யணும், அதுக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்வீங்க? டிப்ஸ் வந்து முதல்ல வந்து ஒழுக்கத்தன்மை. இப்போ வந்து நான் சொன்னது அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதி பாத்தீங்களா, இப்போ ஒருத்தரோட உடலுறவு இருந்ததுன்னா நல்லது, கணவரோட உறவு, அவ்வளவுதான். மல்டிபிள் பார்ட்னர் சொல்லுவாங்க, நிறைய பேரோட உடலுறவு வச்சுக்கிறது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஆண் இருந்ததுன்னா அவர் ஆண் குறியில வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, பெண்ணா இருந்தா அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒழுக்கமா இருக்கணும். 2வது அந்த தீய பழக்கங்கள் லைக் சிகரெட் ஸ்மோக்கிங், பீடி, அந்த புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுக்காம இருக்கிறது, ஆல்கோஹால் அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய காய்கறிகள் சாப்பிட வைக்கணும், பழங்கள் சாப்பிடணும், தினம் நடக்கணும். யார் ஒருத்தர் வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறார், அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சர்க்கரை வியாதி, பிபி, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நார்மலா நடைப்பயிற்சி சொல்லுவாங்க. இப்போ ஆராய்ச்சியில வந்து நடக்கிறவங்க பிசிக்கலா ஆக்டிவா இருந்து வெயிட் கரெக்டா இருந்தா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 25% கம்மி. தட்ஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட். ஸோ அதனால எல்லாம் நடக்கிறது கம்மி. எங்க பார்த்தாலும் எடை கூடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்க்க முடியுது, அவ்வளோ வெயிட் பார்த்தாலே தெரியுது. அது ஒரு வியாதி, ஆக்சுவலா ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது ப்ரிவென்ட் பண்ணாலே 25% வந்து கம்மியாயிடும். அப்புறம் பரம்பரையா இருக்கு, அம்மாக்கு இருக்கு மார்பக புற்றுநோய், இல்ல அப்பா அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்க முறையான பரிசோதனை முன்கூட்டி ஆரம்பிக்கணும். சில பரிசோதனைகள் பண்ணி முன்னாடியே நம்ம வருஷம் பண்ணலாம். இப்ப லைக் ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கு, அம்மாக்கு இருக்குன்னா அவங்களோட சந்ததியார், அதாவது அவங்க டாட்டர்ஸ் வந்து மேமோகிராம்னு ஒரு பரிசோதனை, அது அவங்க ஒரு 25 வயசுல அது செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது முன்கூட்டி கண்டுபிடிக்கலாம். அந்த கைக்கு படாத கட்டி வந்து அந்த செக்கப்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். முன்கூட்டி கண்டுபிடிச்சா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பரிசோதனைகள் அந்த மாதிரி, அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பகுதியில இருந்து ஒரு ஸ்மியர் எடுத்து பார்ப்பாங்க. முன்கூட்டி பரிசோதனை செஞ்சுக்கலாம். அது இந்த மாதிரி வந்து இருக்கணும், தவிர்க்க முடியும் நிச்சயமா. வேக்சின் இருந்ததுன்னா, இப்ப இந்த வேக்சின் வந்திருக்கு, எல்லா லேடிஸும் போடுறது நல்லது. அதாவது உடல் உறவுக்கு முன்கூட்டி அந்த வேக்சின் உள்ள போயிடணும் அவங்களுக்கு உடம்புக்கு, அப்பதான் அந்த வைரஸ் தாக்கம் வராது.
அடுத்தபடியா இப்ப வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஆட்டிடியூட் தான் எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல அவங்க இருந்தா அது பெட்டரா அவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியும் சார்? இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கு சொசைட்டில. கேன்சர்னா மரணம் ஈக்குவல் டு மரணம் கிடையவே கிடையாது. ஏன்னா நானே சொல்லினேன் 4th ஸ்டேஜ் ஹோப்லெஸ். அதுலயே இது பொழைக்க மாட்டாங்கன்னு. ஆனா முயற்சி செய்தா 5-10% வரை எங்களால நார்மல் லைஃப் கொடுக்க முடியுது. அதனால வந்து எப்பவுமே வந்து அந்த வியாதிக்கு பயப்பட்டு வைத்தியத்துக்கு சம்மதிச்சு மன தைரியத்தோட இருந்தா நிச்சயமா நம்ம இதை வெல்லலாம். முன்னாடி வந்ததுன்னா கேன்சர் அவ்வளவுதான் அப்படின்னு எந்த ஸ்டேஜ்னு பார்த்து அதற்குண்டான முயற்சி அந்த மருத்துவம் வந்து உடனடியா ஆரம்பிக்கணும். நிச்சயமா இதுல இருந்து வெளியில வர முடியும். அந்த நம்பிக்கையை தான் பார்க்கணுமே தவிர இது குணப்படுத்த முடியாது, அது நெகட்டிவ் பாக்குறாங்க எல்லாம். அதுல இருந்து வெளியே வந்தவங்களை வந்து பார்த்து இது பண்ணி அவங்க இது மருத்துவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் விழிப்புணர்வு நிச்சயமா கொடுக்கணும். பிளஸ் அதை மீறி வந்தாச்சுன்னா அந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சில நேரம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேஷண்டோட. அதை பத்தி புரிந்துணர்வு வந்துட்டா நிச்சயமா அவங்க ஒத்துக்கிட்டு அப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் கேன்சர் வந்துட்டு அவ்வளவுதான், நான் எதுக்கும் வரல, நான் இருக்கிற வரை இருக்கிறேன், செகண்ட் ஸ்டேஜ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். புரிய வச்சு மன தைரியம் கொடுத்து மேல எடுத்துட்டு வரலாம் அவங்களெல்லாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நேயர்களுக்கு இவ்வளவு தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகேமா. தேங்க்யூ சார். இந்த தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களுக்கு சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.